ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு குருமா பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு வெங்காயம், தக்காளி, 2 பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். பொட்டேட்டோ கூட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. பொட்டேட்டோ இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. குக்கர்லேயே செஞ்சிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்துக்கிறேன். வேற எதுவும் இல்லை. ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். செய்யவும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே தான் திருப்பி திருப்பி செய்வீங்க. வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆனியன், இன்னொரு ஆனியன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தாலே அதை சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துடலாம். ரொம்ப வதங்கணும், கலர் மாறி வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். பச்சையாக அப்படியே ஆக்கு காணாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு குருமா. இப்போ கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்குறேன். கம்மியாக போட வேணும் அப்படின்னு வச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூனை போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஒரு 4 பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா ஒற்றைக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அந்த குருமா குக்கரில். ரொம்ப நேரம் உட்காந்து வதக்கிக்கிட்டு வதக்கி அரைக்கணும் அப்படின்லாம் வேண்டாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கூட நம்ம தண்ணி விடலாம். அந்த முந்திரி போட்டுக்கலாம், இப்போ திக்காகும். முந்திரி தான் போடணும் அப்படின்னு இல்லை, உடச்ச கடலை இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. ரொம்ப ஸ்லோவெல்லாம் வேண்டாம். ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா உருளைக்கிழங்குலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துடும். சூப்பராக கமகமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க குருமா. இது ஒரு டைப் ஆஃப் குருமா, ரொம்ப நல்லா இருக்கும். இது செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி. இப்போ விருப்பமான அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.